ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைனி கலாட்டா கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டாக நம்ம பிரெட் வாங்கி சும்மா இருக்கிறதுல என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம பிரெட் எடுத்துப்போம். பிரெட் எடுத்து அந்த சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். அந்த நாலா பக்கமும் அதை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிப்போம். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சு இப்போ நாலாக வெட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம அப்படி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடி நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ பொடி பொடியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றி மாற்றியாச்சு. இப்போ நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ பிரெட் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அதனால கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கிட்டு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அதை நம்ம குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். வெடிப்பே இல்லாமல் நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். நான் உருட்டுற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க, வெடிப்பே இருக்கக்கூடாது. உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ உருட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சீனி பாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அது கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே ஜீனியை கொட்டிக்கலாம். நல்லா அதை ஒரு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு 2 ஏலக்காவை தட்டி அதில் போடுங்க. ஏலக்காவை தட்டி போட்டு ஒரு 2 கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு திரும்ப ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே அந்த உருட்டி வச்சிருக்கிறத எடுத்து நம்ம எண்ணெயில் போடலாம். மாவு எண்ணெயில் போட்டு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு. நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். உடஞ்சிடாம மெதுவாக திருப்பி விடணும், கருகிடக்கூடாது. பொன்னிறமாக வந்தோடனே நம்ம பார்த்து எடுத்துடணும். இந்த மாதிரி நேரத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம எடுத்துட்டு. இந்த பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு, வெடிப்பு இல்லாமல். இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் வரும். இந்த நேரத்தில் தான் இருக்கணும் கலரில். பார்த்தீங்களா, இப்படி வந்தாலே போதும் நமக்கு. இப்போ நம்ம
சீராவை எடுத்துட்டு வந்துடலாம். சீராவை வச்சுட்டு நம்ம இப்போ வச்சிருந்த உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த உருண்டையெல்லாம் நம்ம அந்த ஜீராவில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் குலோப் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு